அதுக்கப்புறம் நான் பொதுச் செயலாளரை போய் நான் பார்க்க போறேன். பொதுச் செயலாளர் வந்து இறங்கி வர மாட்டேங்காரு. இவன் உன்னை யாருமா இங்க வர சொன்னா? உனக்கு யாருமா சொன்னா? நீ ஒரு படிச்ச பிள்ளை தானே, நீ ஒரு ஆசிரியர் பணியை விட்டுட்டு தானே இந்த கட்சிக்கு வந்த. உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாதா? உனக்கு ஒரு சுய புத்தியே கிடையாதா? தயவு செஞ்சு நீ இங்க இருக்காத, நீ வெளியே போ, வேற கட்சிக்கு போ. ஏன் இங்க வந்துகிட்டே இருக்க? ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, 1000 தடவை சொல்றேன்ல வரக்கூடாது வரக்கூடாதுன்னு. என்னைய வேற கட்சிக்கு போன்னு சொன்னது பொதுச் செயலாளர் தான். அவரை எந்த மீட்டிங்னாலும் எந்த பிரஸ் மீட்னாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். என்னைய வேற கட்சிக்கு போமா, இங்க இடம் இல்ல அப்படின்னு சொன்ன பொதுச் செயலாளர் எந்த பிரஸ் மீட்லயும் என்ற நேர்காணல வந்து என்கிட்ட உட்காரட்டு நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, என்ன நீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு. உனக்கு தன்மானம் இல்லையா? பெண் பாதுகாப்பு பெண் பாதுகாப்பு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அங்க சமத்துவம் சமூக நீதிங்க எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாவட்ட செயலாளர் அறிவிப்புலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வேலை பார்த்தேன். வேலை நிறுத்த பிரச்சனையில யாருமே இல்லாத இடத்துல நான் 2 நாளா அந்த இடத்துல இருந்தேன். ஆதவர்ஜுன் அவங்க வந்தாங்க, பேசினாங்க, முடிச்சாங்க. ஆனா அதே பிரஸ் மீட் அதே இதே திருநெல்வேலியில தலைவர் அவர்கள் சொல்றாங்க வேலை நிறுத்த பிரச்சனை இப்படி நடந்தது அப்படின்னு. ஆனா அதற்கு எடுத்து கொண்டு போன காரணமே நான் தான். நான் கடைசி வரைக்கும் அவர் வந்து தூத்துக்குடி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா நம்மள கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு. தூத்துக்குடியில அந்த அளவுக்கு களத்தை உருவாக்கி வச்ச எண்ணியை அழிச்சிட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு அந்த இடத்துல நிறுத்துறாங்க. டிவிகே வேட்பாளரா இப்ப ஸ்ரீநாத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா இதுவுமே பொதுச் செயலாளரோட முழுக்க முழுக்க ஒரு முறைகேடான விஷயம்.